லெட் தட் பி. திரு செல்வப்பெருந்தகை மாநில தலைவர் ஆன பிறகு அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சூழல்ல அவரால் முடிஞ்சதை கண்டிப்பா செய்யறாரு. டூர் பண்றாரு, அது அவரை பாராட்டுறாரு. டூர் பண்றாரு, நிறைய பேர் போய் பாக்குறாரு. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேண்டேட்டுக்குள்ளதான் அவரால் செயல்பட முடியும். நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு அவருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ்குள்ளதான் அவர் செயல்படுறாரு. அந்த லிமிடேஷனுக்குள்ள அவரால் முடிஞ்சது செயல்படுறாரு. நாளைக்கு கார்த்தி சிதம்பரம் மாநில தலைவரான அதே நிலைமை தானோ? இல்லையா, அது என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஒருத்தர் மேனேஜரா போடுறோம்னு பார்க்கணும்ல. என்ன போட்டாங்கன்னா நான் சில நிபந்தனைகள் சொல்ல மாட்டேன். சில ஒரு மேண்டேட்டை வாங்கிட்டு தான் நான் பண்ணுவேன். நான் என்னால வாடிக்கையாக காங்கிரஸ் கட்சி இவ்வளவு நாளாக பயணித்த பாதையிலேயே நான் பயணிக்க வேண்டும்னா ஐ எம் நாட் த மேன். செல்வப்பெருந்தகை மாதிரி செயல்பட மாட்டேன். இதுவரைக்கும் இருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் மாதிரி செயல்படுறேன். செல்வப்பெருந்தகை மட்டும் தனிப்பட்ட முறையில டார்கெட் பண்றதோ அவரை சிங்கிள் பண்றதோ நான் ஒத்துக்கவே இல்லை. அவர் அவரை அப்படி நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவ்வளவு நாளாக கடைசி ஒரு 25 வருஷமாக இருக்கின்ற ஒரு மாநில தலைவர்களை போல நான் செயல்பட வேண்டும் என்று அகில இந்திய தலைமை விரும்பினால் அதற்கு நான் ஆளு. ஒரு பெரிய புரியாத புதிர் ஒண்ணு இருந்துச்சு. அப்பாவும் மாநில தலைவரால நீங்களால என்ன காரணத்தினால அவங்க எல்லா பெரிய உயரங்களையும் தொட்டாங்க. பட் இந்த ஆப்ஷன் என்ன, ஒரு கட்டத்துல நான் அப்பாட்டே பேட்டி கேட்ட போது அந்த இடத்த நான் கடந்துட்டேன், இனிமே நான் அந்த இடத்துல நான் அதுக்கான ஸ்பேஸே இல்லை அப்படின்னு வாஸ்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். வீட்டுல வாஸ்து பார்க்கணும் தெரியல. சரி, அப்பாவுக்கு அந்த வாய்ப்பு வரவே இல்லை. ரொம்ப முன்னாடியே வந்திருக்கலாம். அது அப்புறம் நான் கேட்ட தருணத்துல அது தாண்டி போயிடுச்சு. தெரியல, தெரியல அந்த இது மட்டும். எல்லா இடங்கள்லயுமே ஒரு இளைஞர்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு பார்வை புதுசா எல்லாரும் மதுரை பார்க்கணும். நம்ம திரு உதயநிதியை கொண்டு வந்ததுக்கே டிஎம்கேல அந்த மாதிரியான ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை நிற்கிறாரு, அந்த பக்கம் சீமா நிற்கிறாரு, இந்த பக்கம் விஜய் வர போறாரு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ரேஞ்ச் ஜென்ரேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் கம்ப்ளீட்டா ரெடி ஆகும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க ஆக்சுவலா நீங்க எல்லாருமே உங்களை எதிர்கட்சிக்காரங்க கூட உங்களை சொல்லுவாங்க மனசுல பட்டதை பளிச்சுன்னு பேசுவார் இருப்பாங்க. ஸோ இவர் வைப்ரண்ட் பொலிட்டிஷியன் எல்லாருக்குமே தெரியுது. அப்ப அந்த ஸ்பேஸ் ஏன் வரல? நாளைக்கு இவர் ராகுல் காந்தியே கேட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்களோ? டிசைட் பண்ணணும். காங்கிரஸ் பார்ட்டி தமிழ்நாட்டுல என்ன ரோல் பிளே பண்ணணும்? ஒரு டாமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அலையன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்றதுதான் எங்களோட ரோலா, இல்ல எங்களுக்கு என்று தனிப்பட்ட ஆசாபாசங்கள் இருக்க வேண்டுமான்ற டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு கேம் ரூலை மாத்தாம யார கேப்டனா போட்டும் பிரயோஜனம் இல்லை. அதே நான் சொல்லுவேன். நம்ம எங்க ஊர்ல போய் ஊருக்குலாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க வட்டார தலைவரை மாத்துங்க, மாவட்ட தலைவரை மாத்துங்க, அது ஒன்றும் செயல்பட. நான் சொன்னா அவங்களை எல்லாம் படிக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க மேண்டேட்டே கொடுக்கல. யார ஏ போட்டாலும் சரி, பிஏ போட்டாலும் சரி, அவங்களை இதுக்குள்ளதான் நீங்க செயல்படணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள போய் பழிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? கிடையவே கிடையாது. we have to clearly define நம்ம தமிழ்நாட்டுல காங்கிரஸ் என்ன ரோல் பிளே பண்ண போகுது, என்ன நமக்கு அம்பிஷன் தனிப்பட்ட முறையில ஸ்டேட் லெவல்ல அம்பிஷன் இருக்கா இல்லையா? நமக்கு இல்ல நேஷனல் அம்பிஷன் மட்டும்தான் இருக்கு. அதனால ஸ்டேட் யூனிட் அந்த அம்பிஷனுக்கு ஒத்து போகணுமா அப்படின்னு டிஃபைன்